இயேசுவுக்கே புகழ். இன்றைய இறைவார்த்தைகளை சுருக்கமாக தியானித்து ஜெபிப்போம். மனித வரலாற்றை இன்று திரும்பி பார்ப்போம். அடிமைத்தனம் என்பது நமது உலகில் மனிதர்களின் செல்வம் மற்றும் அதிகாரத்தை கட்டியெழுப்பும் முயற்சியின் ஒரு பிரிக்க முடியாத பகுதி. மக்கள் அனைவரும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற விரும்பினார்கள் என்று பார்க்கிறோம். பல ஆண்டுகள் அல்லது நூற்றாண்டுகள் நீடித்த சுதந்திர போராட்டங்களுக்கு பிறகு அடிமைத்தனம் நமது உலகிலிருந்து பெரும்பாலும் துடைத்தெறியப்பட்டு விட்டது என்று நாம் கூறலாம். கடவுள் அடிமைத்தனத்தை உருவாக்கவில்லை என்றாலும் அதிகாரத்திற்கான மனிதனின் பேராசையே சக மனிதர்களை அடிமைப்படுத்த வழிவகுத்தது. சுதந்திர போர்களாக இருக்கலாம் அல்லது போராட்டங்களாக இருக்கலாம், கடவுள் எப்பொழுதும் நம்மோடு கூட, மக்களோடு கூட இருந்தார். மேலும் அவர் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார். நம் நாடாக இருக்கலாம், இஸ்ரவேலாக இருக்கலாம், அடிமைத்தனத்திலிருந்து அவர் விடுவித்தார் என்று பார்க்கிறோம். அமெரிக்காவாக இருக்கலாம், அங்கெல்லாம் கடவுள் மனிதர்களோடு கூட சேர்ந்திருந்தார். அதே கடவுள் அநீதிக்கு வழிவகுத்து நமது ஆன்மங்களை பாதிக்கும், நம்மை ஆத்மாக்களை பாதிக்கும் நமது சுய பாவங்களிலிருந்தும் நாம் விடுபட வேண்டும் என்று விரும்பினார். பாவமான வழிகளில் நாம் செல்லும் பொழுது அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று விரும்பினார். அதனால் தான் அவர் இயேசு கிறிஸ்து என்ற உருவில் தனது சொந்த மனித வடிவத்தையே அனுப்பினார் என்று பார்க்கிறோம். இன்று கிறிஸ்தவர்கள் என்ற பட்டத்தை சுமப்பதால் மட்டும் நாம் உண்மையிலேயே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி மீட்பு அடைய முடியுமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். எனக்கு பிடித்தமான ஒரு ஆன்மீக போதகர் திருமுழுக்கு யோவான், அவரை குறித்து தான் இன்று நாம் சிந்திக்கிறோம். அவர் கூறிய ஒரு இறை வார்த்தை 1 யோவான் 2வது அதிகாரம் 29வது இறை வசனத்தில் நீங்கள் படிக்கலாம். நேர்மையாக செயல்படுவோர் அனைவரும் இறைவனிடமிருந்து பிறந்தவர்கள், ஏனென்றால் இறைவன் நேர்மையாளர். ரைஷியஸ், இறைவன் நேர்மையாளராக இருப்பதால் நாம் இறை மக்களாக இருக்கிறதுனால், அவருடைய பிள்ளைகளானதால் நாமும் நேர்மையாளர்களே என்று. ஆனால் இது சிந்தனை போதுமானதல்ல. நேர்மையாளர்கள் அனைவரும் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும் என்பது இல்லை. கிறிஸ்துவுக்குள் இருப்பது என்பது வாழ்நாள் முழுவதும் நிகழும் ஒரு தொடர்ச்சியான தூய்மைப்படுத்துதலாகும். நமது பாவங்களுக்காக பலியான, ஆனால் நமக்குள்ளேயே ஆட்சி செய்யும் செம்மறி பலியாடாகிய இயேசுவின் ஆன்மீக விழுமியங்களை நாம் பற்றி கொள்ள வேண்டும். உங்கள் ஆன்மீக வாழ்க்கையின் ஒவ்வொரு ஸ்டெப், ஒவ்வொரு அடியிலும் இயேசுவை உணர்ந்து கடவுளின் வார்த்தையை கேட்டு அதன்படியே நடந்து ஆழ்ந்த தியானம், தாழ்மை, நீதி, தினசரி மனம் திரும்புதல், உலக பற்று இல்லாமல் வாழ்தல், கிறிஸ்துவுக்குள் உள்ள உண்மையான ஆவியுடன் நம் அயலார்களுக்கு உதவுதல் போன்றவற்றை நீங்கள் கடைபிடித்தால் மட்டுமே கடவுளின் செம்மறி உங்கள் பாவங்களை நீக்கி உங்களை தூய்மைப்படுத்துவார் என்று நாம் சிந்திக்க வேண்டும். இன்று சுயநலத்துடன் உறவினர் அல்லது நம் இனத்தவர், நம்முடைய ஜாதி, நம்முடைய இனத்தவர்க்கென்று இல்லை நண்பர்களுக்கென்று தனி சலுகை காட்டுதலை பற்றி பார்ப்போம். ஆங்கிலத்தில் இதை நெப்போட்டிசம் அல்லது ஃபேவரட்டிசம் என்று சொல்வோம். இதை பற்றி நாம் சிந்திப்போம். இது உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் நியாயமற்ற நன்மைகளை வழங்க உங்களுடைய சொந்த அதிகாரம் அல்லது செல்வாக்கை பயன்படுத்துவதை பற்றி குறிக்கிறது. உதாரணமாக, உங்களுக்கு பிடித்தமான நபருக்கு அலுவலகத்தில் வேலை கொடுப்பது. நீங்கள் பணி பார்க்கும் அலுவலகத்திலேயே. சுயநலம் கடவுளின் திட்டத்தில் இல்லை. எனவே கடவுளின் மறு அவதாரமான இயேசு எந்தவிதமான சுயநலத்தையும் கடைபிடிக்கவில்லை என்று தெளிவுபடுத்துகிறார் திருத்துதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்தில் 2வது அதிகாரம் 11வது இறைவசனத்தில். தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ரேலர்களாக இருந்தாலும் சரி, புற இனத்தாராக இருந்தாலும் சரி, ஏழைகளாக இருந்தாலோ பணக்காரராக இருந்தாலும் சரி, நேர்மையாளர்களாக இருந்தாலோ பாவிகளாக இருந்தாலும் சரி, அனைவரும் அவருடைய மக்களே. மேலும் அவர் நம் அனைவருக்கும் ஆன்ம மருத்துவராக, நம்முடைய ஆத்மங்களை மீட்கக்கூடிய ஒரு மருத்துவராக இருக்கிறார். அவரே கூறியது லூக்காவுடைய அதிகாரம் 5:31 மற்றும் 32வது இறை வார்த்தைகளில் படித்தீர்கள் என்றால், இயேசு கூறியது, நோய் அற்றவருக்கு அல்ல, நோய் உற்றவருக்கே மருத்துவர் தேவை. ஆகவே நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனம் மாற நான் அழைக்க வந்தேன் என்று. திருமுழுக்கு யோவான் ஒரு இறைவாக்கினர் மட்டுமல்ல. இயேசு தம்முடைய 12 சீடர்களை தெரிந்தெடுப்பதற்கு முன்பாகவே அவர் இயேசுவின் உண்மையான சீடராகவும் உணர்ந்தார் என்பதை பார்க்கிறோம். ஒரு பாலைவனத்தில் 40 நாட்கள் உபவாசம் இருந்து எதுவுமே உண்ணாமல் கடவுளை தியானித்து சாத்தானின் எல்லா சோதனைகளுக்கும் எதிராக போராடிய பிறகு நாம் என்ன செய்வோம்? நம் கண்களுக்கும் வாய்க்கும் இனிமையானவற்றை பார்க்கவும் ருசிக்கவும் செல்வோம் அல்லவா? ஆனால் இயேசு அப்படி செய்யவில்லை.
அவர் இன்னொரு பாலைவனத்துக்கு சென்றார், திருமுழுக்கு யோவானை தேடி, திருமுழுக்கு பெறுவதற்காக, நமக்காக. இயேசுவுக்கு தம்முடைய உறவினரான யோவான் மீது பொறாமையோ அல்லது சொந்தக்காரர்களுக்கு சலுகை காட்டும் மனப்பான்மையோ இல்லை. ஏனென்றால் யோவான் மனம் திரும்புதலை போதித்துக் கொண்டிருந்த பாலைவனத்திற்கு, ஒரு பாலைவனத்திலிருந்து இன்னொரு பாலைவனத்திற்கு இயேசு செல்கிறார். இப்படித்தான் நாமும் செல்ல வேண்டும். ஒரு வெற்றிடம், வசதிகள் வேண்டாம். அடையாளப்பூர்வமாக இயேசு யோவானால் தண்ணீரால் திருமுழுக்கு பெற்றார் என்று படிக்கிறோம். ஆனால் இறைவன் இயேசுவின் திருமுழுக்கை ஆசீர்வதித்து புறா வடிவில் தூய ஆவியார் அவர் மீது இறங்கினார் என்பதை படிக்கிறோம். இது இயேசுவே மெசியா என்று யோவான் அனைவருக்கும் அறிவிப்பதற்கு வழிவகுத்தது. ஏனென்றால் மெசியாவுக்கான அடையாளமாக தூய ஆவியினால் திருமுழுக்கு என்று யோவானுக்கு கடவுள் முன்னறிவித்திருந்தார். தூய ஆவியினால் திருமுழுக்கு பெறும் ஒருவர்தான் மெசியா என்று. எந்த விதமான சலுகை காட்டும் மனப்பான்மையும் இல்லாமல் முழுமையான மனம் திரும்புதலின் பேரில் தூய ஆவியாரால் திருமுழுக்கு பெறும்படிக்கு இயேசு நம் ஒவ்வொருவரையும் என்று அழைக்கிறார். துரதிர்ஷ்டவசமாக, சாட்லி, தனக்கு பிரியமானவர்களுக்கு சலுகை காட்டும் மனப்பான்மை உலகில் எல்லா இடங்களிலும் உள்ளது. ஏன், நம்முடைய தேவாலயங்களிலும் கூட உள்ளது. நம்முடைய பங்குகளில், எல்லா இடங்களிலும் உள்ளது. சபைகளில், பிரிவினை சபைகளில். ஏனென்றால் நாம் மனிதர்கள், ஆகவே நாம் பாவிகள், சுயநலத்தோடு வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள். போதகர்கள், பாதிரியார்கள் அல்லது வேறு எந்த மத குருமார்களாக இருந்தாலும் சரி, இயேசுவை அறிவிப்பவர்களுடன் ஒரு குறிப்பிட்ட குழுவினர் ஒட்டிக்கொள்வதையும் நாம் கவனிக்கிறோம். திரும்பி பார்க்கும் பொழுது இந்த மேய்ப்பர்களும் கடவுளின் வேலையை செய்ய தங்களுக்கு பிடித்தமானவர்களைத்தான் தேர்ந்தெடுக்கிறார்கள். ஒரு வகையில் பார்த்தால் அது சரி என்று தோன்றும். இயேசு எவ்வாறாக தம் சீடர்களை தேர்ந்தெடுத்தாரோ அவ்வாறு தான் நாமும் செய்ய வேண்டும் என்று இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்தியாவில் ஜாதிகள், சமூக அந்தஸ்து, பணக்கார தேவாலய நன்கொடையாளர்கள் தேவாலயங்களில் நாம் அறிவிக்கிறோம். தேவாலய போதகர்களின் உறவினர்கள் மற்றும் நெருங்கிய கூட்டாளிகள் ஆகியோர் முதல் வரிசையில் இருக்கிறார்கள். ஒரு சமூகம் அல்லது பங்கிற்கு பாதிரியார்களை அல்லது பங்கு தந்தையர்களை தேர்ந்தெடுப்பதில் அல்லது துறவற சகோதரிகளின் மடங்களில் தலைமைகளை தேர்ந்தெடுப்பதில் அல்லது சிறு பிரிவுகளில் அடுத்த நிலை மத குருமார்களையும் பொதுநிலை திருத்தொண்டர்களையும் தேர்ந்தெடுப்பதில் ஜாதி, இனம், பிரியம் அடிப்படையிலானவர்களுக்கு சலுகை காட்டும் மனப்பான்மை முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிகிறது. எல்லா இடங்களிலும் அல்ல, ஆனால் பல இடங்களில். யாரை பின்பற்றுவது, இயேசுவா அல்லது யோவானா என்பதில் மக்களுக்கு முரண்பட்ட கருத்துகள் இருந்தாலும் யோவான் முற்றிலும் தெளிவாக இருந்தார் என்று பார்க்கிறோம். அவர் தெய்வீக தலைவரும் இறைமகனுமான இயேசு கிறிஸ்துவின் முன் இறைவனின் ஒரு தாழ்மையான ஊழியராக இருந்தார். யோவான் கௌரவத்தையும் வெற்றியையும் பெறுவதில் ஆர்வம் காட்டவில்லை. மாறாக பலரும், முடிந்த வரையில் பலரும் இயேசுவை சந்திக்கும் மகிழ்ச்சியை பெற வேண்டும் என்று விரும்பினார். ஆகவே யோவான் வருகிறார், கதவை திறக்கிறார். எல்லா காரியங்களும் முடிந்துவிட்டது, கதவை திறக்கிறார். எந்த நிபந்தனையும் இல்லை. அவர் புறப்பட்டு சென்று கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் மெசியா வந்துவிட்டார், மீட்பர் வந்துவிட்டார் என்று. ஆகவே பற்றுக்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும். தொங்கிக் கொண்டிருக்கக்கூடாது. நம்முடைய பற்றுகள் இருந்தால் அது எல்லாவற்றையும் நாம் நம்மிடமிருந்து விடுவிக்க வேண்டும். இதற்கு யோவான் ஒரு மாதிரியாக இருக்கிறார். இயேசுவிடமிருந்தும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பாதிரியார் தன் சொந்தம், இனம், பிரியமானவர்களுக்கு சலுகை காட்டுபவராக இருந்தாலும் கூட, ஏனென்றால் அவருக்கு வேறு வழி தெரியாது, அவருக்கென்று வேறு சொந்த பந்தங்கள் இல்லை. அவர் நமக்கு சில பதவிகளை கொடுக்கும்போது கூட அது சரியில்லை என்று கடவுள் நமக்கு உணர்த்தினால் அவரிடம் மன்னிப்பு கேட்டு உயர் பதவி வாய்ப்புகளை நிராகரிக்கவும் நாம் தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசுவுக்குள் நிராகரிப்பது கூட நாம் எல்லா உரிமையும் பெற்றிருக்கிறோம். இருந்த போதிலும் இதுவே உங்களுக்கு உண்மையான அழைப்பாக இருந்தால் நீங்கள், நாம் அனைவரும் பலிபீடத்திற்கு சென்று கடவுளை பற்றி அறிவிக்க வேண்டும். ஆகவே இதை நீங்கள் உணர வேண்டும். உண்மையான அழைப்பா, இல்லை ஒரு விருப்பு வெறுப்பு சார்ந்த அழைப்பா என்று. அதனால் எல்லாவற்றையும் பொதுவாக நாம் எடுக்க முடியாது. உங்கள் அயலார் அனைவருக்கும், குறிப்பாக புதிதாக வருபவர்கள், பின்தங்கியவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு இடம் கொடுங்கள். அது விவிலியங்களை படிப்பதாக இருக்கலாம், பாடல்களை பாடுவதாக இருக்கலாம். எல்லோருக்கும்
இடம் கொடுங்கள். எல்லோரும் இறை மக்களை தெரிந்தெடுங்கள். ஆனால் அந்த தெரிந்தெடுப்பில் தயவு செய்து நெப்போட்டிசம், ஃபேவரிட்டிசம் வேண்டாம். கடவுளுக்கு சேவை செய்வதற்கு கூட நமக்கு பற்றுதல்கள் தேவையா என்பதை உணர்ந்து பார்ப்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் மிகுந்த பணிவுடனும் எந்தவித பாரபட்சமும் இன்றியும் சரியாக சுட்டிக்காட்டியது போல, திருமுழுக்கு யோவானைப் போல சரியான நேரத்தில் நம்மை நாமே ஒதுக்கி வைக்கும் நற்பண்பு வாழ்வின் மையப்புள்ளி இயேசுவே என்பதற்கு சாட்சியாக இருப்பது என்று 2023 15வது நாள் ஜனவரி மாதம் அவர் கூறியது. நமது பழைய திருத்தந்தை. ஒதுக்கி வைக்கும் என்றால் செல்ஃப் ரிஜெக்ஷன். ஆகவே நம்மை நாமே இறைவனுக்கு முன்பாக நிராகரிக்க கற்றுக்கொள்வோம். கண்களை மூடி மன்றாடுவோமா? குறிப்பிட்ட இறை வார்த்தைகளை சொல்கிறேன், மனதில் இருத்துங்கள். முதலாவதாக திருப்பாடல் ஆசிரியர் கூறுவது, மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள், யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள் என்று கடவுளை புகழ்வோம். இரண்டாவதாக யோவான் 1வது அதிகாரத்தில் 14 மற்றும் 12வது இறைவசனங்கள், வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார், அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். ஆகவே நாம் உரிமை பெற்றவர்கள், அதையும் நிறுத்திக் கொள்ளுங்கள். அவரை புகழ்கிறோம், ஆனால் அந்த வாக்கு நமக்குள்ளேயே இருக்கிறதுனாலே, நம்மிடம் குடிகொண்டதனால் நாம் அவருடைய பிள்ளைகள். இது இரண்டாவது. மூன்றாவது சிந்தனை 1 யோவான் 3வது அதிகாரத்தில் குறிப்பிட்ட இறைவசனங்கள், இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஏற்கனவே சொன்னபடிக்கு அவர் தோன்றும் பொழுது நாமும் அவரை போலவே இருப்போம். இது 2வது திருவருகை குறித்து சொல்லப்படுகிறது. ஏனெனில் அவர் இருப்பது போலவே அவரை காண்போம். அவரிடம் பாவம் இல்லை, அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை, பாவம் செய்பவர் எவரும் அவரை கண்டதில்லை, அறிந்ததும் இல்லை. ஆகவே பாவம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கு இயேசு இல்லை. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவி நம்மோடு இருப்பதில்லை. 4வது சிந்தனையாக யோவான் 19வது அதிகாரத்தில் குறிப்பிட்ட இறை வார்த்தைகள், தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர் தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். திருமுழுக்கு யோவானுக்கு கூறப்பட்டது. நானும் கண்டேன், இவரே இறைமகன் என்று சான்றும் கூறி வருகிறேன். இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். இதோ கடவுளின் குழந்தை, அற்புதமான குழந்தை. இந்த குழந்தை ஒரு செம்மறி ஆடு போன்ற குழந்தை, ஒரு பலிகடாவான குழந்தை, உலகத்தின் பாவத்தை போக்குபவர் என்று யோவான் கூறியதை நாம் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலும் கேட்கிறோம். ஆகவே கண்களை மூடி நாம் சிந்திக்கும் பொழுது இந்த 4 சிந்தனைகளையும் மனதில் எடுத்துக் கொள்ளுங்கள். நாம் அவருடைய குழந்தை என்பதையும், நாம் பாவம் செய்யக்கூடாது என்பதையும், திருமுழுக்கின் முக்கியத்துவத்தையும், மீட்புக்கான வழி என்னவென்றும், பாவம் செய்யாமல் இருப்பது, நாம் அதை குறித்து சிந்தித்திருக்கிறோம். நம்முடைய ஜெபம் இன்று ஏறெடுக்கப்படட்டும். அன்பு தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். நீரே அன்பே உருவான செம்மறியான குழந்தை இயேசுவாக எங்களுடைய உள் மனதில் குடியிருக்கிறீர். இன்னர் சைல்டு, எங்கள் உள் மனதில் நீர் குடியிருக்கிறீர் தூய ஆவியாக. உம்மையும் உம் அன்பையும் நெறிமுறைகளையும் நிராகரித்து எங்களையே, அதாவது எங்கள் சுயநலத்தை புறக்கணித்து உமக்காக நாங்கள் அர்ப்பணிக்காமல், எங்களை உற்று நோக்கும் உலகிற்கு உகந்தவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு தருணங்களுக்காக உம்மிடம் நாங்கள் பாவ மன்னிப்பு கோருகிறோம். இனிமேல் உம்மை மட்டும் பிரதானப்படுத்தி எங்களுக்கு உம்மால் கொடுக்கப்பட்ட பணிகளை நாங்கள் செவ்வனே செய்த பின்பு யோவானைப் போலவே, திருமுழுக்கு யோவானைப் போலவே நாங்கள் ஒதுங்கிவிட்டு உம் பிள்ளைகள் எல்லோருக்கும் மீட்பின் வழிமுறைகள் கிடைக்குமாறு உமக்காக நாங்கள் உழைக்க உறுதி எடுக்கிறோம் தகப்பனே. பிறரை எங்களை விட மதிப்புக்குரியவர் என்று எண்ணும் நல்ல நேர்மையான உள்ளத்தை எங்களுக்கு தந்தருளும். உமக்கே புகழ், உமக்கே நன்றி, உமக்கே மாட்சி, என்றென்றும் வாழ்பவரும் ஆளுகை செய்பவருமான இயேசு கிறிஸ்துவின் மகிமைமிக்க பெயரால் நான் மன்றாடுகிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்களுக்கும் உங்கள் வீட்டாருக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இறை அன்பின் காலை வணக்கங்கள்.
இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதமான, மகிழ்ச்சியான, பாதுகாப்பான, உடல் உள்ள ஆன்ம நலம் சிறந்திடும் வெற்றிகரமான நாளாக அமைய என் இதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவின் பெயரில் வாழ்த்துகிறேன். நேரம் கிடைக்கும் பொழுது இன்றைய நற்செய்தியை முழுமையாக படியுங்கள். நன்றி.